நிறங்கள் எவ்வளோ முக்கியம் ஒரு மனுஷனுக்கு? அதிகமான மக்களுக்கு தெரியாது. அந்த வயலட் மூன் என்பது வருடத்தில் ஒரு முறையோ இருமுறையோ நமக்கு காட்சி தரும். ப்ளூ நீலம் என்பது சனி பகவானுக்கு உரிய நிறம். இந்த 3 கிரகமே பெண் கிரகங்கள். அந்த கிரீன் என்பது ஆணும் அல்லாது பெண்ணும் அல்லாது இருக்கக்கூடிய கிரகமாகிய புதனுக்கு கொடுக்கணும். அதாவது ஒரு ஃபேடட் கலர் பார்க்குறோம் இல்லையா, அது கேது. அடர்த்தியான நிறங்கள் ராகு. மருத்துவம் சார்ந்த இடங்கள்ல ஊதா கலர் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. காரணம், ஊதா கலர் மன அமைதியை கொடுக்கக்கூடிய. பெரும்பாலான மக்கள் சனிக்கு கருப்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது கிடையாது. காரணம், காக்கை நிறம் என்ன? காக்கையோட நிறம் கருப்பு தான். கிடையாது, கருநீலம். இப்போ மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அப்படிதானே சார்? மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊதா நிறத்தை பார்க்கும்போது நோய் குறைய வாய்ப்பு நிறைய இருக்கு. படுக்கை அறையில் ஊதா நிறம் தான் நல்லது. ஓ, மன அமைதி கிடைக்கும். ஓகே. அந்த இடத்துல பெட்ரூம்ல போய் ரெட் கலரை வச்சோம்னா சண்டை தான், மிரட்சி தான் வரும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் எரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த நிறங்களுக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் உள்ள தொடர்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா ஒரு நிறத்தை வச்சு நீங்கள் போட்டிருக்கிற சட்டை எதனால் இன்னைக்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சே சொல்லுவாங்க நிறைய ஜோதிடர்கள். இன்னொரு விஷயம், தினமும் ஒரு கலர் போட்டால் அந்த கிரகங்களுக்கு நல்லது, நமக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒத்து போகுது? நிறங்கள் எவ்வளோ முக்கியம் ஒரு மனுஷனுக்கு? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். உண்மையிலேயே ஜோதிடம் என்பது பலவிதமான அறிவியலை உள்ளடக்கியது. அதாவது வானசாஸ்திரம், கணிதம், இது எல்லாமே ஜோதிடத்தின் அடக்கம். பொதுவாகவே க்ஷேத்திர ஜோதிடம் என்பது நம்ம ஜாமெண்ட்ரி என்று சொல்கிறோம். அதே போல் கால்குலஸ், அல்ஜீப்ரா எல்லாமே ஜோதிடத்தில் உண்டு. கணித அறிவு இருந்தால் தான் ஜோதிடத்தில் பரிமளிக்க முடியும். அதே போல் மனோ தத்துவமும் ஜோதிடத்தில் ஒரு அங்கம். பொதுவாகவே இப்பொழுதுக்கு வெளிநாடுகளில் பிரபலமாக பரவி வரக்கூடிய கலர் சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய நிறத்தை ஒட்டிய மன இயல் ஆர் உளவியல். வண்ணங்கள் மனிதர்களை எவ்வாறு பாதிக்கிறது, இதுக்கு தான் ஜோதிடத்தில் விப்கயார் என்று சொல்லக்கூடிய வண்ணங்களுடைய ஒரு கோர்வை. விப்கயர்னா அந்த வானவில்லுடைய ஒரு 7 நிறங்களும் அது அடக்கம். விப்கயார் என்பது முதலில் வயலட், இந்த ஊதா நிறம்னு சொல்லக்கூடியது. இரண்டாவது இருக்கக்கூடியது இண்டிகோ. இண்டிகோ என்பது இந்திரநீலம்னு சொல்கிறது நம்ம ஊரில். மூன்றாவது ப்ளூ நீலம். நான்காவது கிரீன் பச்சை. ஒய் என்பது எல்லோ. ஓ என்பது ஆரஞ்சு. ஆர் என்பது ரெட்டு. இந்த வரிசையில் தான் கிரகங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வயலட்ன்றது சந்திரனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிறம். அதிகமான மக்களுக்கு தெரியாது. அந்த வயலட் மூன் என்பது வருடத்தில் ஒரு முறையோ இருமுறையோ நமக்கு காட்சி தரும். அபூர்வமானது. ஆனால் வயலட் மூன் உண்டு. அடுத்தது இண்டிகோ என்ற இந்திரநீலம். இது எந்த கிரகத்தை சார்ந்ததுன்னா சுக்கிரனை சார்ந்தது. காரணம்,
இந்திரனும் சுக்கிரனும் சுகபோகத்துக்குன்னே அதிபதி. ப்ளூ நீலம் என்பது சனி பகவானுக்கு உரிய நிறம். இந்த 3 கிரகமே பெண் கிரகங்கள். அதுக்கு அடுத்தது ஜி என்பது கிரீன், பச்சை நிறம் என்பது புதனுக்காக அளிக்கக்கூடிய நிறம். அதுக்கு அடுத்தது ஒய் என்பது மஞ்சள், குரு பகவானுக்கான நிறம். ஓ என்ற ஆரஞ்சு செவ்வாய்க்கானது ஆனது. ஆர் என்பது சூரியனுக்கானது. இதே நிலையில்தான் வரிசையில் தான் இருக்கு. அப்போ அந்த கிரீன் என்பது ஆணும் அல்லாது பெண்ணும் அல்லாது இருக்கக்கூடிய கிரகமாகிய புதனுக்கு கொடுக்கப்படுறது. இந்த வண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களை பாதிக்கிறது. இப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ ராகு கேது எந்த நிறம்? நீங்கள் ஒரு வண்ணத்தை எடுத்தீங்கன்னா டார்க்கு லைட்டு, அடர்த்தியானது மெலிதானதுன்னு 2 விதமான பிரிவு இருக்கு. அப்போ டார்க் என்பது ராகு, லைட் என்பது கேது. அதாவது ஒரு ஃபேடட் கலர் பார்க்குறோம் இல்லையா, அது கேது. அடர்த்தியான நிறங்கள் ராகு. அதாவது சூரியனோடு ராகு சேர்ந்தால் டார்க் ரெட்டு, சூரியனோடு கேது சேர்ந்தால் லைட் ரெட்டு. இதுதான் பிரிவுகள். இது போல தான் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் ஔஷதகாரகனாகிய சந்திரன் வைலட் கலரில் வர்றார், அதாவது ஊதா கலரில். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகளில் அல்லது மருத்துவம் சார்ந்த இடங்களில் ஊதா கலர் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. காரணம், ஊதா கலர் மன அமைதியை கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், அமைதிக்கான நிறம் ஊதா கலர். அதே நேரத்தில் ஒரு பயமுடுத்தக்கூடிய ஒரு நிறம் என்பது சிவப்பு, சூரியன். அதனால தான் பொதுவாக சிக்னல்லாம் நம்ம ரெட்டு வச்சுருக்கோம். அது ஒரு எச்சரிக்கை. அதுக்கான ஒரு கிரகம் சூரியன். இதுபோல் மஞ்சள் என்பது குரு. மஞ்சள் நிறமே கிரியேட்டிவிட்டி, ஏதாவது புதிய படைப்புகளுக்கானது. அதனால தான் புத்திரகாரகனாகிய குருவுக்கு மஞ்சள் நிறம் சொல்லப்படுகிறது. அதே போல் இந்திரநீலம் சுக்கிரனுக்கானது. அது எல்லாமே சுகபோகத்துக்கான ஒரு விஷயம். சனிக்கானது நீலம். பெரும்பாலான மக்கள் சனிக்கு கருப்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது கிடையாது. காரணம், பொதுவாகவே காக்கை நிறம் என்ன? காக்கையோட நிறம் கருப்பு தான் சார். கிடையாது, கருநீலமா? கருநீலம். கழுத்து கருநீலம். அப்போ சனி பகவானுக்கான நிறமானது ப்ளூ, அதாவது நீலம், கருநீலம். இதுதான் மக்கள் கருப்பு என்று நினைத்துக் கொள்கிறார்கள். கருநீலம் தான் கரெக்ட். அப்போது இந்தந்த நிறங்கள் உங்களுடைய மனதை பாதிக்கும். பச்சை நிறம் வேறு விதமான பாதிப்பை கொடுக்கறது. நீல நிறம், ஆமாம், பச்சை நிறம் ஒரு விதமான இயற்கையோடு ஒட்டிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரும்பாலான தாவரங்களுடைய இலையுடைய நிறம் பச்சை. ஆமாம். அப்போது அந்த பசுமையான இடங்களை பார்க்கும்போது மனதில் ஒரு விதமான அமைதி கிடைக்கிறது. இது பச்சையுடைய ஒரு தன்மை. அதே போல் நீலம் பொதுவாகவே உங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது, எண்ணத்துடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது, தாமதப்படுத்தக்கூடியது, ஒரு அமைதியான சூழ்நிலையை உண்டாக்கக்கூடியது. அதனால தான் அந்த தாமதமான கிரகமாகிய சனி பகவானுக்கு அந்த நிறம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஆரஞ்சு என்பது பாதுகாப்புக்காக கொடுக்கப்படுற நிறம். அப்போது பாதுகாப்பின் தளபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் கிரகத்துடைய வண்ணம் ஆரஞ்சு.
அதாவது அலர்ட்னஸ், ஒரு எச்சரிக்கை உணர்வை உண்டாக்கக்கூடியது, பாதுகாப்பு உணர்வை உண்டாக்கக்கூடியது செவ்வாய். அதனால் அந்த ஆரஞ்சு என்ற ஒரு வண்ணம் கொடுக்கப்படுது. ஆக இதில் வண்ணங்களுடைய உளவியல், அதாவது வண்ணங்களே எண்ணங்கள்ன்றது இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம பொதுவாகவே ஔஷதகாரகனாகிய சந்திரனுக்கு ஊதா நிறம் கொடுத்ததிலிருந்தே, அப்போ ஒரு நோயாளி நோய் வேகமாக தீர வேண்டும் என்றால் ஊதா வண்ண பொருட்கள் அவரை சுற்றி இருந்தால் அதை பார்க்கும்போது மனதில் அமைதி உண்டாகும். ஓகே. பொதுவாகவே நோயாளிகளுக்கு பாதி நோய் என்றால் பாதி பயம். அவர்களுடைய அச்சமே நோயை அதிகப்படுத்துகிறது, பயந்து பயந்தே இறந்தது அதிகமாக்குது. இப்போ ஒருத்தருக்கு பிபி, இரத்த கொதிப்பு என்றால் இரத்த கொதிப்பு வந்துவிட்டதே என்று நினைப்பதாலேயே இன்னும் அந்த நோய் அதிகமாகும். அப்போ அந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அந்த நோயாளியுடைய மனம் அமைதியாக இருக்கணும். அப்போ அமைதியாக இருக்க ஊதா வண்ண பொருட்களை வைக்கும்போது கட்டாயமாக அவருக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிறது, நோயும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. இப்போ மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அப்படி தானே சார்? மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊதா நிறத்தை பார்க்கும்போது நோய் குறைய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓ. அவர்கள் பார்க்கக்கூடாத வண்ணம் சிகப்பு. சிகப்பு மட்டும்தான். சிகப்பு. காலைக்கே சிகப்பு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். ஒரு மாதிரி டெம்ப்ட். பொதுவாக நாமே ரத்தத்தை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் அது சிகப்பு நிறத்தில் இருக்கிறதுனால தான். சிகப்பு என்பது அச்சத்தை ஊட்டக்கூடியது, ஊதா என்பது அதற்கு நேர் எதிர்மாறு. மனதில் நல்ல அமைதியும் பிரசாந்தமும் கிடைக்கும். அதனால தான் மனோகாரகனாகிய சந்திரனுக்கு அந்த நிறம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வண்ணங்கள் எண்ணங்கள் ரெண்டுமே ஒன்று தான். அதனால தான் வீடுகளில் சிலவிதமான வண்ணங்களை வைக்கும்போது ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு வண்ணங்களை சொல்கிறான். ஓ, என்ன எப்படி என்னென்ன? அதாவது பொதுவாக ரிசப்ஷன் ஹால், வரவேற்பு அறையில் எப்படி இருக்கணும், அதே போல் சமையல் அறையில் என்ன வண்ணங்கள். இந்த வண்ணங்கள் என்னென்னா உங்களுடைய அந்த குறிக்கோளுக்கான வண்ணமாக இருக்கும். பொதுவாக படுக்கை அறையில் ஊதா நிறம் தான் நல்லது. ஓ. மன அமைதி கிடைக்கும். ஓகே. அந்த இடத்துல பெட்ரூமில் போய் ரெட்டு கலரை வச்சோன்னா சண்டை தான், மிரட்சி தான் வரும், சண்டை தான் வரும். அப்போது படுக்கை அறையில் இருக்கும்போது எப்போவுமே அந்த ஊதா நிறம் அல்லது லைட் ப்ளூ அது போன்ற எண்ணங்கள், அது போன்ற வண்ணங்கள் நமக்கு நல்ல ஒரு அமைதியை கொடுக்குறது. ஓகே. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் உட்காந்து கடலை பார்க்கும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்குது. ஏன்னா அது ஒரு நீல நிறம், நீல நிறம் அதுவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது, மன அமைதியை கொடுக்கிறது. ஓகே. ஆக நவகிரகங்களும் வண்ணங்களும் இதுதான் எண்ணங்களாக பிரதிபலிக்கிறதே தவிர, அதுக்காக தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு வண்ணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட விஞ்ஞானம் பெரிய கடல் அது. அதில் எல்லா விதமான விஷயமும் இருக்குது. ஓகே. அதாவது உளவியல் இருக்குது, விஞ்ஞானம் இருக்குது, கணிதம் இருக்குது, எல்லா விதமான சப்ஜெக்ட், எல்லா விதமான பாடங்களும் அது உள்ளே இருக்குது. இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிறத்துக்கும் எவ்வளோ வேல்யூ இருக்குது, அதுவும் நம்ம வீட்டில் என்ன நிறங்கள் வச்சா அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி சார். நன்றி.